அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் திருச்சி திலீப், தமிழக வெற்றிக் கழகம். கடந்த 2 வாரங்களாக தமிழகத்துடைய முதலமைச்சராக நம்முடைய வெற்றி தலைவர், நம் கழக தலைவர் இந்த தமிழகத்தை நல்லபடியாக ஆட்சி செய்ய வேண்டும், தூய ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கின்ற, உழைத்துக் கொண்டிருக்கிற தளபதி என்றைக்கு முதலமைச்சரானாரோ அன்றையிலிருந்து இன்றைய வரை ஒரு சின்ன விஷயம் கிடைத்து விடாதா என்று எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு நம் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள். அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு பொய் செய்திகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். இன்றைக்கு காலையிலே ஒரு திருமண நிகழ்விற்காக நான் உளுந்தூர்பேட்டையிலே சென்றுவிட்டு திரும்பி வரும்போது முகநூலையும் சமூக வலைதளங்களையும் திறந்து பார்த்தால் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பற்றி அவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வில் ஈடுபட்டிருக்கார். ஒரு சாதாரண இளைஞனாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து அமைச்சராகி மிக சிறப்பான பணியை செய்யக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர், திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ரமேஷ் அவர்கள் முகக்கவசம் அணிந்து தனக்கு சமூக வலைதளங்களிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் வருகிறது, திருச்செந்தூர் கோவிலிலே ஆலயத்திலே அதிகமான லஞ்சம் வாங்குகிறார்கள், அங்கே காசுக்காக கடவுளை சிறப்பாக தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்கிறார்கள் என்கின்ற புகாரின் அடிப்படையிலே அவர் அதிகாலையிலே அந்த கோவிலுக்கு சென்று யாரும் அறியாத வகையிலே அவர் ஆய்வை மேற்கொள்கிறார். அந்த ஆய்வை மேற்கொண்டு அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பே இவர்கள் சேற்றை வாரி வீசுகிறார்கள். ஏற்கனவே அவர் அமைச்சரானது போது ஒரு சாதியை கூறி அதற்காகத்தான் இவர் ஆனார் என்று விமர்சனம் செய்த இந்த திராவிட கும்பல் அவர் ஆய்வை முடிக்காததுக்கு முன்பு திட்டமிட்டு பொய் செய்திகளை சமூக ஊடகங்களில் பரப்பி சில ஊடகங்களும் தங்களுடைய அரிப்பை தீர்த்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்களுக்கு மாத சம்பளம் வந்ததல்லவா, அதனால் அவர்கள் உடனடியாக பொய் செய்திகளை பரப்புகிறார்கள். யார் தவறு செய்தாலும் இந்த ஆட்சியிலிருந்து தப்பிக்க முடியாது. தளபதியுடைய மாணவர்கள், தளபதியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயம் தவறு செய்வர்களை விடமாட்டார்கள். திருச்செந்தூரிலே பணம் கேட்டவர்களை 4 பேரை பணி நீக்கம் செய்திருக்கிறார். இதுபோல உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பி எங்களை நீங்கள் கொச்சைப்படுத்தலாம் என்று நினைத்தால் தேர்தலில் அடைந்த தோல்விக்கும் இனி வருங்கால தேர்தலில் நீங்கள் அடையப் போகிற தோல்விக்கும் பரிசை